இன்னும் என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க? ச்சே, உன் கூட ஷாப்பிங் போறதுக்கு தனியாவே போயிடலாம். ஏய் பிரீத்தி பிரீத்தி, இதா வரேன்டி. ஐயோ கடவுளே, சீக்கிரம் வாடி. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் லேட் பண்ணிட்டு இருக்க. ச்சே பிரீத்தி, இதா வந்துட்டேன். அப்படி என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடி. வந்துட்டேன், கோவப்படாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா, கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? உன்னை திருத்தவே முடியாது. இப்போ நீ தேவையில்லாம என்ன திட்டிட்டு இருக்கல, இதுல தான் டைம் ஆக போகுது. வா. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சொன்ன நேரத்துக்கு கிளம்ப கூட மாட்டான். ச்சே. ஐயோ சாரிங்க, நீங்க வந்தது நான் கவனிக்கல, தெரியாம உங்க மேல கொட்டிடுச்சு. ஷேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ ஏன் மேலே காஃபியை கொட்டியிருப்ப. ஐயோ இல்லங்க, நான் வேணும்னு உங்க மேல காஃபியை கொட்டல, நீங்க வந்தது நான் கவனிக்கல, தெரியாம தான் கொட்டிடுச்சு. என்னடி அப்படியே நடிச்சிட்டு இருக்கியா? இப்படி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சா நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்பிடுவோம்னு நினைக்கிறியா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருப்ப. ஏண்டி, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு தெரியுமாடி? அவளுக்கு எப்படி தெரியும்? சும்மா 100-200க்கு ரோட்ல விக்கிற சீப்பான ட்ரெஸ் தான் அவ போட்டுட்டு இருக்கா. வேற அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு அவளுக்கு எப்படி தெரியும்? எங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணலங்க. என்னடி, கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற திமிர்ல ஆடுறியா? உன்ன பிரீத்தி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணியை அடிக்க நீ கைய ஓங்குற கைய உடைச்சிருவேன், உடைச்சி. ஏய், வந்துட்டான் பெரிய இவ மாதிரி. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இங்க பாத்தியா அண்ணி, அருமை அண்ணி. என் ட்ரெஸ் ஃபுல்லா எப்படி காஃபியா கொட்டி வச்சிருக்கா பாத்தியா? அது நான் தெரியாம தான் கொட்டிட்டேன். அவங்க வந்ததை நான் கவனிக்கல, அதே மாதிரி நான் வந்ததே அவங்க கவனிக்கல. அதான் தெரியாம உங்க ட்ரெஸ் மேல காஃபி கொட்டிடுச்சு. ஐயோ அண்ணி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இவளுங்களுக்கு வேற வேலையே இல்ல. என்னது, தெரியாம கொட்டினியா? எனக்கு தெரியாது உன்னை பத்தி, நீ தெரிஞ்சு தாண்டி கொட்டி இருப்ப. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, தெரியாம தான் பட்டுடுச்சுன்னு. அப்புறமா என்ன? அது எப்படி தெரியாம கொட்டியிருப்பா? அதான் நாங்க 2 பேரும் முன்னாடி வந்துட்டு தானே இருக்கோம். கொன்ன எங்க வச்சிட்டு நடந்து வந்தா அப்போ? ஏய் என்ன, நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. உன் கண்ண நீ எங்க வச்சு நடந்து வந்த? அதான் அண்ணி வராங்கன்னு தெரியுதுல்ல, தள்ளி நிக்கணும் இல்ல நகண்டு போனோம். அத விட்டுட்டு இப்படி நடு வழியில போனா அப்படிதாண்டி மேல காஃபியை ஊத்துவாங்க. சக்தி, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எங்க பிரச்சனைக்குள்ள நீ ஏன் உள்ள வர? ஏய் போய மூடுங்க 2 பேரும். ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். எப்படி எப்படி அவ வேணும்னே என் மேல கொண்டு காஃபியை கொண்டு ஊத்துவா, நாங்க அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணுமா? ஆமா, அண்ணி வேணும்னு தான் உன் மேல காஃபியை கொண்டு ஊத்துனாங்க. அதனால இப்ப என்ன என்ன பண்ணிருவேன்? என்ன பண்ணி கிழிச்சிருவேன்னு கேக்குறேன். சக்தி, அண்ணி இவளுங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசினாதான் அடங்குவாளுங்க. ஆமா, இவளுக்கு ஒண்ணுன்னா நீ எதுக்குடா அப்படி துடிக்கிற? அதான் பிரீத்தி, எனக்கும் தெரியல. அடச்சி, வாய மூடு. இவ்வளவு கேவலமா உங்களால மட்டும் தான் பேச முடியும். என்ன ஒரே சத்தமா கேட்டுட்டு இருக்கு? இவளுங்க ஏதோ 7:30 எழுத்துட்டாளுங்க போலயே. ரியாக்கா, அபி, ரியாக்கா என்னாச்சு? அது நான் கிச்சன்ல இருந்து காஃபி எடுத்துட்டு வந்திருந்தேன், அது தெரியாம பிரீத்தி மேல கொட்டிடுச்சு. அதான் அவ சண்டை போட்டுட்டு இருக்கா. இவளுக்கு வர வேலையே இல்லை, எப்படா சண்டை இழுக்கலான்னு கங்கணம் கட்டிட்டு தெரியவா. ஆமா அபி, நான் தெரியாம கொட்டிடுச்சுன்னு சாரியும் கேட்டுட்டேன், ஆனா அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. ரியாக்கா, இதுங்கெல்லாம் இப்படிதான், நீங்க ரூமுக்கு போங்க, பாத்துக்கலாம். நானா? ஐயோ ஆமா ரியாக்கா, இதுங்கெல்லாம் இப்படியே தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம காதுல வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தான் காண்டாவும். நீங்க பேசாம ரூமுக்கு போங்க, அதுங்க கத்திட்டு அது பாட்டுக்கு போயிருங்க. ஐயோ என்ன ரியாக்கா யோசிச்சுட்டே இருக்கீங்க, கிளம்புங்க. சக்தி தம்பி கிட்ட சண்டை போட வேணாம்னு சொல்லு அபி. நான் சொல்றேன் ரியாக்கா, நீங்க போங்க. இதுக்கப்புறம் என் அன்னிக்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கேவலம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நீ எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? அதானே, அண்ணனை தான் மயக்கி இருக்கான்னு பார்த்தா தம்பியும் சேர்த்துல மயக்கி வச்சிருக்கா. என் புருஷனை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? உன்ன இதுக்கப்புறம் என் புருஷனை பார்த்து தப்பா பேசின வாய கிழிச்சிருவேன், கிழிச்சி. என்ன இவ எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? ஏய், என்னையே அரைஞ்சிட்டல நீ. கேவலம் இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாய்க்காக நீ ஏன் மேலே கை வச்சிட்டல? இந்த பாருடி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அது இதுன்னு சொன்னேன், அவ்வளவுதான் நடக்கிறது வேற சொல்லிட்டேன். என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா துள்ளிட்டு இருக்கேன். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே,
அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வந்திருக்கியா இப்போ? வேணாம், ஒழுங்கா போயிரு. நீயும் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. என்னடி பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? போயும் போய் இந்த பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க வந்து கத்திட்டு இருக்கியா? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் புருஷனை ஏன் முன்னாடியே பொறுக்கின்னு சொல்லுவ? பொறுக்கின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? உண்மைய சொன்ன உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருது. அடே எப்பா என்ன அடி! என்னடி என்னைய அரைஞ்சிட்டல்ல? திரும்ப திரும்ப என்னைய அரைஞ்சிட்டல்ல? உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு போயிரு. சும்மா என் புருஷனை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. என்னடி வாய்க்கு வாய்க்கு புருஷன் புருஷன் சொல்லிட்டு இருக்க? என்ன ஏதோ முறையா தாலி கட்டி வீட்டுக்குள்ள வந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அவனே உனக்கு போற போக்குல தாலியை கட்டினான். அவனே என்னடானா புருஷன் புருஷன் வாய்க்கு வாய்க்கு சொல்லிட்டு இருக்க? என்ன உன் அக்காக்கு கொடுத்த மாதிரி உனக்கும் அரை வேணுமா என்ன? யாரு சொன்னாலும் சொல்லலனாலும் அவன் என்னோட புருஷன், நான் அவனுக்கு பொண்டாட்டி. புரிஞ்சுதா? என்ன எல்லாம் மறந்து போச்சா என்ன? இவன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு நியாயம் கேட்டு இந்த வீட்டு முன்னாடி அழுதுட்டு வந்து நின்னியே, எல்லாம் மறந்துருச்சா என்ன? இப்ப என்னடானா அந்த பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்க கத்திட்டு இருக்கல? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப பொறுக்கின்னு சொன்னேன் தொல்ல உடைக்காம விட மாட்டேன். பிரீத்தி வா நம்ம போயிடலாம். ஏய் பாத்துக்கிறேன்டி, உன்னை பாத்துக்கிறேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ என்கிட்ட போட்டாமலா போயிருவேன். உன்னைக்கு இருக்குடி, உனக்கு உன்னைக்கு இருக்கு. என்னையே அரைஞ்சிட்டல. ஏய் மூட்டு போடி. பிரீத்தி வா நம்ம போயிடலாம். இருக்குடி உனக்கு இருக்கு. கேவலம் இவளை என் முன்னாடி நின்று பேசுற அளவுக்கு வந்துட்டா. வீராப்பெல்லாம் வீணா போச்சு பொசுக்குன்னு உடஞ்ச ஓ சொக பார்வை ஒரசுது மேல சிரிக்கிற ஓச சரிக்குது ஆழ தீ தூவி ஏத்தி தூவி போனாவ வேணும் நானும் வாழ அடியே அழகே ஏன் அழகே அடியே பேசாம நூறு நூறா கூட போடாத. ஒன்றும் இல்லை, இது கனவா இல்லை நிஜமானு யோசிச்சுட்டு இருந்தேன். நிஜம்தான். ஆ என்ன அப்படி பாக்குற? அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். இல்ல சொல்லு, ஏதோ கேட்க வர மாதிரி இருந்தது, அப்புறம் சைலண்ட் ஆயிட்ட. என்ன? அது ஒன்றும் இல்லை, அது எப்படி சொல்றதுன்னா, எதுவா இருந்தாலும் கேளு. அதான் வாய் வேற வந்துருச்சுல, கேளு. அது நீயே என்ன பொறுக்கி பொறுக்கின்னு தானே கூப்பிடுற. ஆனா அவ சொல்லும்போது உனக்கு ஏன் கோவம் வந்தது? அது நான் கூப்பிடுவேன், ஏன்னா நான் உன் பொண்டாட்டி. அதுக்குன்னு கண்டவாலாம் கூப்பிட்டா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இல்ல எனக்கு புரியல. நான் உன் பொண்டாட்டி. நான் உன்னை எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். நான் கூப்பிடுவேங்கிறதுக்காக வேற எவ்வளோ ஒருத்தி அப்படி கூப்பிட்டேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? கொலை பண்ணிடுவேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இதுங்க கிட்டலாம் சண்டை போட்டது ரொம்ப டயர்டா இருக்கு. சரி நான் போயிட்டு தூங்குறேன். தூங்க போறியா? ஆமா நான் போயிட்டு தூங்குறேன். சரி. யாருடி நீ? எனக்காக நீ இந்த அளவுக்கு பேசுற? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்காக நீ இப்படி சப்போர்ட் பண்ணி பேசினதும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நான் ஒரு செகண்ட் இது கனவா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையாவே நீ எனக்காக இந்த அளவுக்கு பேசுறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே அண்ணி 2 பேருமே என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. என்னமா மீனாட்சி இப்படி சொல்ற? இல்லைண்ணே, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அந்த கிருஷ்ணன் நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறான். ஏதோ அந்த அண்ணன் காவடி கூட தான் வாழ்வேன் குடும்பம் நடத்துவேன்னு பேசிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலண்ணே. கடைசியில உங்களுக்கு கொடுத்த வாக்கை இப்படி காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. மீனாட்சி இப்ப 2 நாளுக்கு முன்னாடி அவளை எப்படியாச்சும் வெளியே அடிச்சு துரத்திட்டு பிரீத்திக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். இப்ப என்ன? அண்ணி அதான் நீங்க தான் அன்னைக்கு பாத்தீங்கல்ல, போய் போய் அவளுக்காக அவன் என்கிட்டே சண்டைக்கு வரான். இதுக்கு மேல நான் என்னடி பண்ண முடியும்? அப்ப அந்த அண்ணக்கு அப்படிதான் இந்த வீட்டோட மூத்த மருமகா. இல்ல அண்ணி,
என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நினைக்க நினைக்க எனக்கு எரிச்சலா இருக்கு. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. 2 நாளுக்கு முன்னாடி பேசும்போது பெரிய இவ மாதிரி பேசினா, இப்போ என்னடானா மன்னிச்சிருங்க கொன்னிச்சிருங்கன்னு. கொடுத்த வாக்க காப்பாத்த துப்பு இல்லை. இதுல அந்த வாய் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏமாடி மீனாட்சி, நீ எதுக்குமா கவலைப்படுற? என்ன அந்த மனுஷன் இப்படி பேசுறாரு? ஏமாடி வருத்தப்படாதம்மா, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? இல்லைண்ணே, உனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குண்ணே. என்னம்மா பண்றது, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் போல. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு ஆசைதாம்மா, என் பொண்ணுங்க 2 பேர்ல யாராவது ஒருத்திய உன் வீட்டுக்கு மருமகளா அனுப்பணுங்கிறது அந்த அண்ணனோட ஆசைமா. வேற எதுவும் இல்லம்மா. அண்ணே, ஆமாமா தங்கச்சி, அதான் பிரீத்திய கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணுங்க என் தங்கச்சி வீட்டுக்கு மருமகளா போறதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேம்மா. ஆனா அது இப்படி நடக்காம போக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. சரி, நீ அதையே நினைச்சு கவலைப்படாதம்மா. உன் வீட்டுக்கு மருமகளா வர பாக்கியம் என் பொண்ணுங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்கிறேன். பரவாயில்ல விடுமா, பாத்துக்கலாம். அட்ரா சக்க, நான் கூட இவரை என்னமோ நினைச்சேன். கரெக்டா பாயிண்டா தெளிவா தான் பேசுறாரு. அண்ணே, கவலைப்படாதண்ணே, நீ நினைச்சது நடக்கும்ண்ணே, நீ நினைச்சது நடக்கும். என்னம்மா சொல்லிட்டு இருக்க? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லண்ணே, உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும்ண்ணே, கண்டிப்பா நிறைவேறும். எப்படிமா எப்படி? அதான் பிரீத்தி கிருஷ்ணன் கல்யாணம் நின்று போச்சு. கிருஷ்ணன் வேற ஒரு பொண்ணை தாலி கட்டி கூப்பிட்டு வந்துட்டான். இதுக்கப்புறம் எப்படிமா என்னோட ஆசை நிறைவேறும்? அண்ணே, நீ கவலைப்படாதண்ணே, பிரீத்தி கிருஷ்ணன் கல்யாணம் தான் நடக்கல. உனக்கு என்னண்ணே, ஒரு 2 பொண்ணுங்கள்ல யாரா ஒருத்தர் என் வீட்டுக்கு மருமகளா வரணும், அவ்வளவுதானே. நம்ம சூர்யாக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்ணே. என்னமா மீனாட்சி சொல்ற? சூர்யாக்கு அமிர்தாவா? ஆமாண்ணே, நான் முடிவு பண்ணிட்டேனே, நான் முடிவு பண்ணிட்டேன். சூர்யாக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். உன் ஆசைப்படியே உன் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவா. நம்ம 2 பேர் ஆசையும் நிறைவேறோண்ணே. அடடா, இந்த வார்த்தையை தானே இவ வாயில இருந்து புடுங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இந்த மனுஷன் இவ்வளோ சென்டிமெண்டா பேசி இவ்வளோ ஈஸியா இவ வாயில இருந்து இந்த வார்த்தை வர வச்சுட்டாரு. பலே கில்லாடி தான் இவர். எம்மாடி தங்கச்சி, நல்லா யோசிச்சுதான் சொல்றியாமா? வேற எதுவும் குழப்பம் ஆயிடக்கூடாது. அதனாலதான் அண்ணன் ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி கேட்கறேன். இல்லண்ணே, நான் யோசிச்சு தான் சொல்றேன். நான் முடிவு பண்ணிட்டேனே, நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம சூர்யாக்கும் அமிர்தாக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்ணே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா? எனக்கு ரொம்ப நாள் ஆசைமா என் பொண்ணுங்களை யாரோ ஒருத்தர் உன் வீட்டு மருமகளா வரணும்னு. அது நடக்கும் போது நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சூர்யாக்கு என்னண்ணே, அவன் குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறியாண்ணே? இப்போ அவன் குடிப்பழக்கத்தெல்லாம் விட்டுட்டானே, எல்லாமே நல்லா குறைஞ்சிருச்சு. அது இல்லம்மா மீனாட்சி, நான் குடிக்கிறதுக்காக எதுவும் சொல்லல. ஆனா சூர்யா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பானா? ஏன்னு ஒத்துக்க மாட்டான்? ஏன் ஒத்துக்க மாட்டான்? கண்டிப்பா ஒத்துப்பான். போனவளையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தா விளங்குமா? 2 வருஷம் மேல ஆயிட்டு அவ போய் சேர்ந்துட்டா. இன்னும் அவ அவளையே நினைச்சிட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? அடுத்தது ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டாம்? சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே. நானே யோசிச்சேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. நம்ம அமிர்தாவே கல்யாணம் பண்ணி வச்சா அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்லானே. ஏன்னா அவனை பத்தி எல்லாமே அமிர்தாக்கு தெரியும், அவளும் புரிஞ்சு நடந்துப்பா. ஆமாமா மீனாட்சி, வேற ஒரு பொண்ணை கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சு திரும்ப குடிக்கிறான், அது பண்றான் இது பண்றான்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுறதுக்கு என் பொண்ணுன்னா சமாளிச்சு கண்டிப்பா சூர்யாவை திருத்தி கொண்டு வந்துருவா. ஆமாண்ணே, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நம்ம அமிர்தாவே சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்ணே, எனக்கு முழு சம்மதம். அண்ணி, உங்களுக்கு விருப்பம் தானே? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு மீனாட்சி? உன் அண்ணனுக்கு ஆசை தான் பெத்த பிள்ளைங்கள யாரோ ஒருத்தர் தங்கச்சி வீட்டுக்கு மருமகளா போகணும்னு. நீ அதுக்கு சம்மதம் சொல்லியிருக்க. இதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கும் சந்தோஷம் தாமா. ரொம்ப நன்றி அண்ணி. எப்படியாச்சும் அமிர்தாக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து 2 பேரும் சந்தோஷமா வாழணும். நடக்குமா மீனாட்சி? 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க, நீ கவலைப்படாது. சரிங்கண்ணே, கூடிய சீக்கிரம் கல்யாண ஏற்பாடு பண்ணிடுவோம். சரிம்மா தங்கச்சி. எனக்கு இப்பதான் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்குண்ணே. பிரீத்திக்கு தான் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. ஆனா சூர்யாக்காச்சும் அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு கொஞ்சம் திருப்தியா இருக்குண்ணே. எனக்கும் தாம்மா தங்கச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்கண்ணே, அப்போ கல்யாண ஏற்பாடு பண்ணிடலாம். சரிம்மா. எங்க எப்படிங்க உங்க தங்கச்சி வாயில இருந்து வார்த்தையை புடுங்கிட்டீங்க? சுந்தரி, இந்த மூர்த்தினா என்ன சும்மாவா? எப்படி என் தங்கச்சி வாயாலேயே சூர்யாக்கும் அமிர்தாக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு சொல்ல வச்சுட்டேன்ல, அதான் இந்த மூர்த்தி.
ஏங்க ஆனா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. சுமூகமா பேசி காரியத்தை சாதிச்சிட்டீங்களங்க. பேசுற விதத்துல பேசினா எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் சுந்தரி. பரவாயில்லங்க, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு வழியா அமிர்தா சூர்யா கல்யாணத்துக்கு இவ சம்மதிச்சிட்டா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவங்க 2 பேருக்காச்சும் ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இந்த கிருஷ்ணன் பையன் மாதிரி இந்த சூர்யா பையன் எவ்வளையாச்சும் இழுத்துட்டு வந்துடக்கூடாது. அதுக்குள்ள சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி முடிக்கணுங்க. ஆமா மீனாட்சி, எனக்கு என்னமோ சூர்யா அமிர்தா கல்யாணம் கண்டிப்பா நல்லா நடக்கும்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம ஒரு தாட்டி தோத்துட்டோம், திரும்ப திரும்ப நம்ம தோக்க மாட்டோம். எனக்கும் அப்படிதாங்க தோணுது. சரி சரி, எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போம். சரிங்க. ரியா கிளம்பலாமா? ஆ கிருஷ்ணா சார் எங்க? என்ன ரியா மறந்துட்டியா என்ன? அது கிருஷ்ணா சார், எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஐயோ ரியா, நேத்து என்கிட்ட சொன்னியே அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, கூப்பிட்டு போங்கன்னு. அதனாலதான் கேட்டேன். ஆமா சார், நீங்க கூட இன்னைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. நான் கூட ஞாபகம் வச்சிருக்கேன், அதுக்குள்ள மேடம் மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருந்து சார், ஆனா நீங்க இப்போ வந்து கூப்பிட்டு போவீங்கன்னு எதிர்பார்க்கல. நேத்தே கூப்பிட்டு போயிருப்பாரியா. நேத்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனாலதான் நேத்து கூப்பிட்டு போக முடியல. இன்னைக்கு ஃப்ரீ தான். சரிங்க கிருஷ்ணா சார், போலாம். ரியா, அப்புறம் நீ ஜாப் கேட்டிருந்தல்ல, லேப்டாப்ஸ் எல்லாம் ஈவினிங் வந்து ரிசீவ் ஆயிரும். நீ நாளையிலேருந்து ஒர்க் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. அபிக்கிட்டையும் சொல்லிடு சரியா? 2 பேருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீட்டில் இருந்தே 2 பேரும் ஒர்க் பாருங்க. கிருஷ்ணா சார் உண்மையாவா? ஆமாம் ரியா, நாளைக்கு மார்னிங்லேருந்து 2 பேரும் ஒர்க் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீம்ஸில் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே கிருஷ்ணா சார். அப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளு, மறக்காமல் அபிக்கிட்ட சொல்லிடு சரியா? ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா சார். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த சார்னு கூப்பிடுறத நிறுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் கிருஷ்ணா சார், நான் எப்பவுமே உங்களை சார் தானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ திடீர்னு சார்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? ரியா, நீ பேசாமல் என்ன கிருஷ்ணானே கூப்பிட, ஏன் சும்மா சார்னு கூப்பிட்டுட்டு இருக்க? ஐயோ கிருஷ்ணா சார், உங்களை பேர் சொல்லியா? அதெல்லாம் எனக்கு வராது கிருஷ்ணா சார். நான் உங்களை எப்பவும் போல கிருஷ்ணா சார்னே கூப்பிடுறேன். ரியா, இதுக்கப்புறம் நீ கிருஷ்ணானே கூப்பிடு, சார்லாம் வேண்டாம், எனக்கு அது பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இவ்வளோ நாள் வரை உங்களை அப்படி தானே சார் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லலையே, இப்போ என்ன பிடிக்கலன்னு சொல்கிறீங்க? கடவுளே, இவ கேள்வி மேலே கேள்வி கேட்டு சாகடிக்கிறாளே. ரியா, எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல, இப்போ எனக்கு பிடிக்கல, நீ கிருஷ்ணானே கூப்பிட. இல்லை வேண்டாம், நான் கிருஷ்ணா சார்னே கூப்பிட்றேன், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என்ன ரியா நீ, அதான் நானே தானே கேட்குறேன், நீ கிருஷ்ணானே கூப்பிடலாம்ல. ஐயோ வேண்டாம் கிருஷ்ணா சார், எனக்கு அப்படிலாம் கூப்பிட வராது. ஏன் ரியா, ஒரு 2 நாளா சும்மா அப்படியே கிருஷ்ணான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி சாரு மோருன்னு கூப்பிடுறது நல்லாவா இருக்கு? நல்லாவே இல்லை. இல்லை சார், எனக்கு கிருஷ்ணான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் நான் உங்களை போய் மரியாதை இல்லாமல் எப்படி சார் பேர் சொல்லி கூப்பிட முடியும்? மரியாதை இதுக்கு முன்னாடி சிடு மூஞ்சி ஏன் இப்படி உருன்னு இருக்கு? உங்களுக்கு சிரிப்பே வராதா? இப்படிலாம் கேட்கும்போது மரியாதையை பேசணும்னு தோணலை, இப்போ உனக்கு மரியாதையை பேசணும்னு தோணுது என்ன? ஐயோ கிருஷ்ணா சார், அது நீங்கள் அப்போ எப்பவுமே உருன்னு இருப்பீங்களா, அதனால நான் அப்படி நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை சார், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க. சரி, நான் நல்லா பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன கிருஷ்ணான்னு கூப்பிடுவியா இல்லையா? அதெல்லாம் முடியாது கிருஷ்ணா சார். சரிங்க ரியா மேடம், நீங்க இதுக்கப்புறம் கிருஷ்ணா சார்னு மரியாதையாவே கூப்பிடுங்க. நானும் இதுக்கப்புறம் உங்களை ரியா மேடம்னு கூப்பிடுறேன். சார் எதுக்கு சார் என்ன மேடம்னு சொல்றீங்க? இப்படிதானே நீ என்ன சார்னு சொல்லும்போது எனக்கும் இருக்கும். அது வேற, அதுக்குன்னு நீங்க என்ன மேடம்னு சொல்வீங்களா? ஆமா ரியா மேடம், இதுக்கப்புறம் நானும் உங்களை ரியா மேடம்னு கூப்பிடுவேன். சரிங்களா மேடம்? போலாமா மேடம் நம்ம? சார் என்ன மேடம்? ஐயோ என்ன சார், நீங்க வேணும் தானே இப்படிலாம் பண்றீங்க? ஆமாங்க மேடம், நான் வேணும்னு தான் பண்றேன். நம்ம போலாமா மேடம்? கிருஷ்ணா சார், இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ நக்கல் ஆகாது. ஆமாங்க ரியா மேடம், இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நக்கல் ஆகாதுதான். போங்க கிருஷ்ணா சார். சரி வாங்க ரியா மேடம், வாங்க போலாம். ஓவரா பண்றீங்க. ரியா மேடம், நீங்க தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. போலாமா மேடம்? டைம் ஆயிடுச்சு. சரி சரி போலாம், பாத்துக்கிறேன் உங்களை. நல்லா பாத்துக்கோங்க மேடம். ஐயோ கிருஷ்ணா சார், சும்மா மேடம் சொல்லாதீங்க. ஐயோ ரியா மேடம், சும்மா சார்னு சொல்லாதீங்க. ஐயோ போயா.
ஏய் என்னடி சொன்ன இப்போ யோ போயாவா அடியே கிருஷ்ணான்னு பேர் சொல்லி கூப்பிடுன்னு சொன்னதுக்கு மரியாதையா இருக்காது அது இதுன்னு சொல்லிட்டு என்னடி இப்போ யோ போயான்ற அப்புறம் நான் சொன்னதையே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேற நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆறா இதுல இவங்க மரியாதை கொடுத்து வேற பேசுறாங்களாம். இப்ப என்ன உங்களுக்கு? நான் இப்போ கிருஷ்ணன் தானே கூப்பிடணும், நான் அப்படியே கூப்பிடுறேன். உண்மையாவே வா. உண்மையாதான். எங்க கூப்பிடு பார்க்கலாம். அது எனக்கு தோணும் போது நானே கூப்பிடுவேன். இப்போ போலாமா? அப்ப சரி. சரி வாங்க போலாம். டைம் ஆயிட்டே இருக்குது. சீக்கிரம் எங்க அம்மாவை பார்க்க போகணும். சரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் நேம் சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். ஹாய் சுகந்த், ஹாய் சுதித், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் ஜெயா, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் நவீன், ஹாய் கோதை, ஹாய் கீதா, ஹாய் சோபனா, ஹாய் லாவண்யா, ஹாய் ராஜேஷ், ஹாய் சக்திவேல். ஹாய் கிருத்திக், ஹாய் வள்ளி, ஹாய் சரண்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.